ஏன் இன்னும் என்னுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்ளவில்லை? ஏன் எனக்கு மட்டும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்குது? நான் நினைத்தது போல ஏன் என்னுடைய வாழ்க்கை இல்லை என்று நாம் யோசிக்கிறோம். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் அவன் அல் ஹக்கீம், எல்லா ஞானமும் உடையவன். அவன் காரணமின்றி எதையும் நமக்கு தாமதப்படுத்த மாட்டான். அவன் அறிவான் எதை எப்பொழுது உங்களுக்கு தர வேண்டும் என்பதை, எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், நம்பிக்கை கொண்டோரே, பொறுமையுடனும் தொழுகையுடனும் இறைவனிடம் உதவி தேடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையுடனுடன் இருக்கிறான் என்று. இன்னும் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கேட்கும் ஒன்று உங்களுக்கு சரியானதாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம், உங்களுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கலாம். ஆனால் அதை அல்லாஹ் தாமதப்படுத்துகிறான் என்றால் அதற்கு காரணம் அது உங்களுக்கு சிறந்ததாக இல்லாமல் இருக்கலாம். இல்லை என்றால் அதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு இறைவன் தர இருக்கிறான் என்பதாம். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், நீங்கள் ஒரு பொருளை விற்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும். ஒரு பொருளை நீங்கள் விரும்பலாம், ஆனால் அது உங்களுக்கு தீமை பயப்பதாக இருக்கும். அவற்றையெல்லாம் அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று. அவசரப்படாதீர்கள். அல்லாஹின் மீது உள்ள நம்பிக்கையை ஒருபோதும் நடக்காதீர்கள். நம்மில் சிலர் என்ன பண்றோம்னா, சோதனை வந்துட்டா, கஷ்டம் வந்துட்டா இறைவனை விட்டு தள்ளி போயிடும். அப்படி இல்லாம அவன் பக்கம் நெருங்கணும். மேலும் அல்லாஹ் தன் திருமறையில் கூறினான், நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது என்று. அவன் மீது உண்மையாக நம்பிக்கை வையுங்கள். சரியான நேரத்தில் உங்களுக்கு தகுந்த ஒன்றை அவன் தருவான். இறுதியாக ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்வில் இறைவன் நமக்கு விடுத்ததை தவிர வேறு எதுவும் நம்மை வந்தடையாது.